ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று திருப்பாவையில் 26வது பாசுரம். இதுவரை வந்த 25 பாசுரங்களின் நிலைப்பாடு வேறுபட்டது. இனிமேல் வரும் பாசுரங்களின் நிலை வேறு. இதுவரை ஆண்டாள் கண்ணனை அடைவதற்கு நாம் தான் பிரயத்னப்படுகிறோம், நாம் பெரும் முயற்சி எடுக்கிறோம் என்று நினைத்திருந்தாள். இந்த 26வது பாடலில் கண்ணனை நேராக தரிசிக்கிறாள். கண்ணன் மிகவும் உருகி போயிருந்தாராம். ஆண்டாளும் கோபிகைகளுக்கும் இருக்கும் பக்தியை நினைத்து உருகி போயிருக்கிறார் கண்ணன். இப்பொழுது ஆண்டாளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நாம் தான் பெருமாளை அடைவதற்கு பெரும் முயற்சி எடுக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தோமே, அது அல்ல போலிருக்கிறது. பெருமாள் அன்றோ நம்மை அடைய பெரும் முயற்சி எடுக்கின்றார். நாம் அவனிடம் காட்டும் காதலை விட அவன் நம்மிடம் காட்டுவது பேரன்பாக இருக்கிறதே. இந்த உண்மை இந்த பாசுரத்தில் புரிந்ததாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் சிவனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடிய விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். இது வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கிறாள். ஒரு நோன்பு நோற்பதற்கு சில உபகரணங்கள் வேண்டும். அதை கண்ணனிடத்திலே நேராக கேட்கிறாள். அதை கேட்பதுதான் இந்த பாடல். வெறுமை கண்ணனிடத்தில் கேட்கிறாள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அதற்கு ஒரு ஆழ்ந்த கருத்து உண்டு. மாலே, கோபிகைகளிடத்தில் அத்தனை பித்து பிடித்தவராம் கண்ணன். நாங்கள் தான் உன்னிடத்திலே பித்தர்கள் என்று நினைத்திருந்தோம். ஆனால் நீ அதைவிட எங்களிடம் பித்து பிடித்தவன் என்று எங்களுக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. மணிவண்ணா, அடியார்களிடத்திலே காதலும் வாத்சல்யமும் தெரிய இருப்பவரே. ஒரு மாணிக்கத்தை பார்த்தால் உள்ளே இருக்கும் ஒளி எப்படி தெரியுமோ அப்படி திருமேனியில் தெரிபவரே. மார்கழி நீராடுவான், நாங்கள் மார்கழி நீராட்டத்தை செய்ய வேண்டும். மேலையார் செய்வனகள், முன்னோர்கள் செய்திருக்கும் அவை. வேண்டுவன கேட்டியேல், எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டியானால் கேட்டியேல் என்று குத்தி சொல்கிறாள் ஆண்டாள். கண்ணன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஆண்டாளின் அழகில் ஈடுபட்டு அவர்களுடைய பக்தியில் ஈடுபட்டு இந்த சிறு பெண்களுக்கு எவ்வளவு பக்தி என்று திகைத்து போயிருக்கிறார். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன. கண்ணன் பாஞ்சசன்னியத்தை எடுத்து ஊதினார் என்றால் இந்த உலகமே நடுங்கும். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, பாலை போன்ற வெளுத்த வர்ணத்தில் இருக்கும் உன் பாஞ்சசன்னியத்தை போல் இருக்கும் சங்கங்கள். போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, உன் சங்கத்தை போல் சங்கங்கள் எனக்கும் கொடு. இதுதான் முதல் கருவி அவள் கேட்டது. சாலப் பெரும்பரையே, வீதியார் அகோஷ்டியில் போகும் பொழுது பறை பேரி வாத்தியம் வாசித்து கொண்டு போக வேண்டும். அதை வாசிப்பதில் கண்ணனுக்கு அவ்வளவு ஆசை. பல்லாண்டிசைப்பாரே, நாங்கள் பஜனை கோஷ்டியாக போகும் பொழுது எங்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பாட வேண்டாமோ. கோல விளக்கே, காலங்கார்த்தாலையாக இருக்கிறதுனாலே இருட்டாக இருக்கிறது, கண்ணு தெரியாது, அதனால் ஒரு விளக்கு வேண்டும். கொடிய விதானமே, ஒரு ஊர்வலம் போகும் பொழுது கொடியை தூக்கி கொண்டு போவார்கள், அதே போன்று ஒரு கொடி எங்களுக்கும் வேண்டும். விதானமே, மேல்கட்டி விதானம், அது கீழே நாம் இருந்தால் நம்மேல் பனி விழாது, அதனால் ஒரு விதானம் வேண்டும். ஆலிநிலையாய் அருள், இவ்வளவு எல்லாம் என்னால் கொடுக்க முடியுமா என்று தெரியவில்லையே என்றார் கண்ணன். உலகத்தையே சுமந்து கொண்டு ஒரு சிறிய ஆளிலையில் படுத்து கொண்டிருக்கிறாய். இத்தனை எங்களுக்கு கொடுக்க முடியாதா என்ன? இப்பொழுது உனக்கு சக்திக்கு என்ன குறைச்சல்? மாலே, அடியார்களிடத்தில் இருக்கும் காதல். மணிவண்ணா, அழகு தெரிகிறது. ஆளிநிலையாய் பரத்துவம் தெரிகிறது. மாலேங்கிறதுனாலே எளிமை, மணிவண்ணாங்கிறதுனாலே அழகு, ஆளிநிலையாங்கிறதுனாலே பெருமை. இந்த எளிமை, அழகு, பெருமை மூன்றையும் ஆண்டாள் பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தாள். இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நீராட்ட உற்சவம் நடக்கிறது. ஆண்டாள் தன்னுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஒரு பல்லக்கில் எழுந்தருளி கோயிலுடையானுடைய சன்னதி வாசலில் போய் நிற்கிறாள். அங்கே இந்த பாசுரம் தாளத்தோடே சேவிக்கப்படுகிறது. அனைத்தையும் நீ கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். பெருமாள் அனைத்தையும் ஆண்டாளுக்கு கொடுக்கிறார். அங்கிருந்து திருமுக்குளத்துக்கு எழுந்தருளும் பொழுது கோலாகலத்தோடே எழுந்தருளுவார். இது உபனிஷத் சொல்லியிருக்கிற கருத்து. நாம் முக்தி அடைகிறோம், பாப்பங்களை தொலைத்து விட்டோம், அர்ச்சிராதி மார்க்கத்தில் செல்கிறோம், விரஜா நதியில் நீராடிவிட்டோம், அக்கறைக்கு சென்று ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தோம். அங்கு சென்ற பிறகு பெருமாளிடத்தில் இருக்கும் 8 குணங்கள் அப்படியே நமக்கு வருகிறது. பாவம் தீண்டாது, மூப்பே இல்லை, மரணம் கிடையாது, சோகம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, எடுத்த காரியமெல்லாம் நடக்கும், எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்போம்,
இதைத்தான் சாமியாபத்தி மோட்சம் என்று சொல்வார்கள். அவரிடம் இருக்கும் குணங்கள் அப்படியே நமக்கு வருகிறது. இதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பிரார்த்தித்தாள். சரி, இந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம் என்று அவரும் கொடுத்தார். எதை கொடுத்தார்? தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை கொடுத்தார். தான் வாசித்த பறையை கொடுத்தார். பெரியாழ்வார் பல்லாண்டு இசைப்பார், பெண்ணே பெரியாழ்வாரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். கோல விளக்கு நப்பினை பிராட்டி விளக்கை போல நப்பினை பிராட்டியையே கொடுத்தார். கொடி கஜஸ்தம்பம்தான் கொடியை கொடுத்தார். விதானம் தன் மேல் உத்திரியத்தை கழட்டி கொடுத்தார். சாமியாபத்திங்கிற மோட்சம், அவரிடம் இருக்கும் குணங்கள் அப்படியே நமக்கு வருகிறது. அதைத்தான் நோம்பிற்கு உபகரணங்களாக ஆண்டாள் பிரார்த்தித்தாள். ஒரு பாதி சாமியாபத்தி முக்தி என்பதை பார்த்திருக்கிறோம். இனிமேல் சாயுஜ்ய முக்தி என்றால் என்ன என்று ஆண்டாள் அடுத்த பாசுரத்தில் சொல்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.